வன்முறை என்பது வீடுகளிலே கோபத்திலே தட்டை தூக்கி எரிஞ்சாலும் வன்முறை, கதவை வேகமாக படார்னு சாத்தினாலும் வன்முறை. அதாவது என்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுகிறேன். உண்மையான அன்பின் மனநிலை என்னவென்றால், வழக்கமாக நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது நடந்தால் உடனே மனசு குதூகலிக்கும். வேணும் வேணும், நல்ல வேணும், என்னை இப்படி திட்டினி இல்லை, என்னை இப்படி செஞ்சு இல்லை, எனக்கு இப்படி செஞ்சு இல்லை, உனக்கு வேணும் என்று நினைப்பது தீவிரவாதம். அல்லது அவன் வெற்றி பெறுகிறான், கடவுள் பார் அவனுக்கும் தான் அவன் செய்கிறார் என்று காழ்ப்புணர்ச்சியுடன் கரிப்புடன் அவனுடைய வெற்றி மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமை, இதுவும் தீவிரவாதம். நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீ நன்மை செய்யாவிட்டால் நீ மனித நிலையில் உயர்ந்த நிலையில் இருப்பதனுடைய அர்த்தம் என்ன? அறுக்கின்ற வாளுக்கும் மனத்தை கொடுப்பது சந்தன மரம். அது நல்ல தன்மைகள் எப்பொழுதும் வெளிரும். The gospel of the day. Be perfect as your heavenly Father is perfect. Matthew chapter 5 verse 48. C.S. Lewis in his book The Four Loves says, lucid writing clears up the mess that is the word love. This word has come to mean just anything and therefore nothing. Love has a fourfold distinction. The Greek names are storge, family love; philis, friendship; eros, passionate love; agape, Christian love. Today's reading is the most perfect formulation of Christian love. Love your enemies. This is the summit of love. But ideally, all other forms of love are on their way towards it. Friendship is often very close. Pray for those who persecute you. Matthew chapter 5 verse 44. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை
கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Our Father in heaven causes his sun to rise on the bad as well as the good. மத்தேயு 5:45. உங்கள் விண்ணக தந்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the church cannot accept violence because violence always provokes violence and irresistibly engenders new forms of oppressions and enslavement. Evangelii Nuntiandi. திருச்சபை வன்முறையை ஏற்றுக்கொள்ளாது. ஏனெனில் வன்முறை எப்பொழுதும் வன்முறையைத்தான் தூண்டும். தவிர்க்க இயலாதபடி அடக்குமுறைகளையும் அடிமைத்தனங்களையும் புதிய வடிவங்களில் தோற்றுவிக்கும். ராயப்பா, உன் வாளை உரையில் போடு, வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள். ஆக வன்முறை என்று சொல்லும் பொழுது அதற்கு தீர்வு வன்முறை அல்ல, தீவிரவாதம் அல்ல. அவைகள் நிச்சயமாக அழிவைத்தான் தரும், ஆக்கப்பூர்வமானதை தராது. இதை நன்கு சிந்தித்தோம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? வன்முறை தீவிரவாதம் என்றால் துப்பாக்கி எடுத்து சொல்வது, கத்தி எடுத்து குத்துவது, இவைகளை தானே நினைக்கிறோம். வீடுகளிலே கோபத்தில் தட்டை தூக்கி எரிஞ்சாலும் வன்முறை, கதவை வேகமாக படார்னு சாத்தினாலும் வன்முறை. அதாவது என்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுகிறேன். இது சின்ன செயலாக இருக்கலாம். பெரிய செயலில் துப்பாக்கி எடுத்து சுடுவது, கத்தி எடுத்து குத்துவது, இதுதான் வன்முறை ஆரம்பம். ஆக இந்த வன்முறைக்கு வன்முறை பதிலாகாது. அதனாலே அடக்குமுறைகளும் அடிமைத்தனங்களும் புதிதாக உருவாகும். கைதி எல்லாம் தப்பிச்சு போயிடுறானுங்க, அவனை தேடுறது கஷ்டம், திருட்டுத்தனம் பண்ணுறானுங்க, ஜெயிலில் இருந்துக்கிட்டே பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜப்பானில் 2 உள்ளங்கையிலும் இருக்கக்கூடிய தோலை உரிச்சிடுறது. தோலை உரிச்சிட்டு 2ஐயும் சேர்த்து வச்சு இறுக்கி கட்டிடுவாங்க. 10 நாள் ஆனோன்னு 2ம் ஒட்டிக்கும் பிரியாது. கிராஃப்டிங் எப்படி நாம் செடிகளில் செய்கிறோமோ அதே போல் பாருங்கள், அதை மனுஷனுக்கிட்டும் செஞ்சால் அவன் கையை பிரிக்க முடியாது. அவனுக்கு விலங்கே போட வேண்டிய தேவையில்லை. அவன் எங்கேயும் ஓட முடியாது. கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓட முடியாது. இது எதில் வருது? இந்த அடக்குமுறை தீவிரவாதங்களிலே புதுசாக கண்டுபிடிக்கக்கூடியவைகளை பார்க்கிறோம். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அடக்குமுறைகளுக்கு அவர் பதிலாக என்ன செய்கின்றார்? இவ்வளவு தூரம் அவர்களை வாதனைப்படுத்துபவர்கள் எல்லாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். போதனையிலே அதைத்தான் சொல்கிறார், உன் எதிரிகளுக்காக ஜெபி. கடினமானது, ஆனால் இயேசு செய்து காட்டுகிறார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று ஜெபித்த பொழுது இயேசுனுடைய போதனை சாதனையாகிறது.
Love to an enemy is then observed when we are not sorrowful at his success or rejoice at his fall. Saint Gregory, பகைவனின் வெற்றி குறித்து வருத்தமும் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சியும் கொள்ளாத போது அவன் மீது அன்பு உண்டாகும். உண்மையான அன்பின் மனநிலை என்னவென்றால், வழக்கமாக நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது நடந்தால் உடனே மனசு குதூகலிக்கும். வேணும் வேணும், நல்ல வேணும், என்னை இப்படி திட்டினி இல்லை, என்னை இப்படி செஞ்சு இல்லை, எனக்கு இப்படி செஞ்சு இல்லை, உனக்கு வேணும் என்று நினைப்பது தீவிரவாதம். அல்லது அவன் வெற்றி பெறுகிறான், நன்றாக உயர்கிறான், பார் அவனுக்கு பார் என்ன கடவுள் பார் அவனுக்கும் தான் அவன் செய்கிறார் என்று அவனை பற்றிய ஒரு எண்ணத்தை உள்ளே வைத்துக்கொண்டு காழ்ப்புணர்ச்சியுடன் கரிப்புடன் அவனுடைய வெற்றி மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமை, இதுவும் தீவிரவாதம். ஆக இவைகளை எல்லாம் களைய முற்பட வேண்டுமென்றால் உன்னுடைய மனத்தை அடக்கி ஆளக்கூடிய வகையிலே அந்த பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்வு. நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீ நன்மை செய்யாவிட்டால் நீ மனித நிலையில் உயர்ந்த நிலையில் இருப்பதனுடைய அர்த்தம் என்ன? சந்தன மரத்தை அறுத்தால், சந்தன மரம் என்னை அறுக்கிறாயே என்று சொல்லி அந்த வாளுக்கு மனத்தை கொடுக்காதா? அறுக்கின்ற வாளுக்கும் மனத்தை கொடுப்பது சந்தன மரம். அதனுடைய தன்மை மனத்தை கொடுப்பது. என்னை அறுத்தாலும் சரி, என்னை வெட்டினாலும் சரி, என்னை எரித்தாலும் சரி, நான் மனத்தை கொடுப்பேன். அது நல்ல தன்மைகள் எப்பொழுதும் வெளிரும். லத்தீன் பழமொழி மிக 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 முக்கியமான ஒரு பழமொழி அது. போனும் எஸ் டிஃபூசிவும் சுய், குட்னஸ் ஸ்ப்ரெட்ஸ் இட் செல்ஃப். நன்மைத்தனமானது தன்னில் அடங்கி இருக்காது, நன்மைத்தனமானது பிரவாகிக்கும், சுடர் விட்டு எரியும், பிறருக்கு கொடுக்கும். இதுதான் நன்மைத்தனம். லவ் யுவர் எனிமீஸ், யூ வில் டிஸ்கவர் வித்தின் யோர் செல்ஃப் எ பொட்டென்ஷியல் ஃபார் லவ்விங் அண்ட் ஃபர்கிவிங் தட் யூ நெவர் ட்ரீம்ட் யூ ஹேட். ஜான் பால், புனித பட்டம் பெற்றவர், தன்னை துப்பாக்கியால் சுட்டவனை ஜெயிலுக்கு சென்று அவனை சந்திக்கிறார், அவனோடு பேசுகிறார், அவனை மன்னிக்கிறார். நம்ம உடனே என்ன நினைப்போம்? அவர் பெரிய மனுஷன், போப்பாண்டவர், அவர் செய்யலாம், என்னால் செய்ய முடியாது. தவறு. நாமும் ஒவ்வொருவரும், ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரு புதிய படைப்பு. ஆந்த்ரோபோஸ், மிக்ரோஸ், கோஸ்மோஸ். மனிதன் ஒரு சிறு உலகம், ஒவ்வொரு மனிதனும். அப்படி என்றால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? அது சிறிய வாய்ப்பாக இருக்கலாம், பெரிய வாய்ப்பாக இருக்கலாம், சிறிய தருணமாக இருக்கலாம், பெரிய தருணமாக இருக்கலாம். எந்த நேரத்திலும் நான் எப்படி இறைவனுக்கு பதில் கொடுக்கிறேன் என்பதை சார்ந்தது. பகைவரை அன்பு செய், அன்பு செய்யவும் மன்னிக்கவும் உன்னில் நீ அறியாத வாய்ப்பை உனக்குள் கண்டுணர்வாய். அதனால் ஏற்படக்கூடியது ஒரு மகிழ்ச்சியான சமாதானம். திருவருட்பா கூறுகிறது, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற இறையே, என் அரசே, யான் புகழும் இசையும் அணிந்தருள்வேன். எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் சரிசமமாக வாய்ப்புகளையும் தருணங்களையும் அருளையும் ஆசிரையும் கொடுக்கின்றார். யாரெல்லாம் அதை நன்கு பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் ஆசிரை நிறைவாக பெறுகிறார்கள். பயன்படுத்தாதவர்கள் விழலுக்கு இறைத்த நீரை போல வீணாகிறது. ஆண்டவருடைய அருள் ஆசீர் பயன்படுத்தப்படவில்லை. எனவே இந்த இறைவன் எப்படி எல்லோருக்கும் இரக்கம் காட்டுகிறாரோ அந்த இரக்கத்தை பெற்று நாமும் பிறருக்கு இரக்கம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போம். O merciful Father, who makes the sun to rise on the evil and the good, and sends rain on the just
and on the unjust. In adversity, grant us grace to be patient. In prosperity, keep us humble. May we guard the door of our lips. May we lightly esteem the pleasures of this world, thirst after heavenly things through Jesus Christ our Lord. Prayer of Anselm. இரக்கமுள்ள தேவனே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கச் செய்பவரே, நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மழை பொழியச் செய்பவரே, பிரச்சனைகள் மத்தியில் அமைதி காக்க எமக்கருளும், வளமையில் பணிவாயிருக்கச் செய்தருளும், நாவடக்கத்துடன் நடந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விண்ணக காரியங்களையே நாடவும் எமக்கருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.